யாய் பூமாரி விட்டு பூனை வெளிய வா வெளிய வா. யாய் பூனை, இன்னைக்கு ராத்திரி மட்டும் யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு படுத்துக்க. நாளைக்கு விடிஞ்சதும் எல்லாம் பார்த்துக்கலாம், சரியா? சரி சரி, குட்டு நைட்டு பார்த்து தூங்கு. பூனை பூனை எலும்புல என்ன தூக்கம்? பூனை பாத்தியால பேய் பாசு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் என்ன பார்க்கவே வரல, பாத்தியா? போல பூனை, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னதான் பேக்குக்குள்ள படுத்து தூக்கிட்டு இருக்கியா? போல உன் பேச்சுக்கா. இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. நீ பேய் பாசு வீட்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உனக்கு கருவாட்டு குழம்பும் மீன் குழம்பும் ரெடியா தரேன், என்னல? சீக்கிரம் கார்ல ஏறி போல. டாடா. இந்தால இந்த பையையும் பிடி. இந்த பைக்குள்ள பொரிச்ச மீன் இருக்குது. போற வழியில நல்ல வேடிக்கை பார்த்துட்டே தின்னு. யாரா பூனை, பேய் பாசு வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் போன் போடல. டாடால நீ திரும்பி வர்றப்போ சுட சுட மீன் குழம்பும் கருவாட்டு குழம்பும் ரெடியா இருக்கும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பூனையே பிடிக்காத இந்த பூமாரி வீட்டுக்குள்ள வந்திருப்பா? சின்சான், கோபப்படாதல. இந்த பூனைய நான் தூக்கி விசிறேன். திருட்டு பூனை, மறுபடியும் நீ இந்த பக்கம் வந்தா உன்னை துவைச்சு காய போட்டுருவல. பூரப்பா.
birthday to you. Happy birthday to you. You look like a monkey. யாரா திருட்டு பூனை, நீ இன்னும் போகலையாளா? வாடாதலா, நில்லு. வாடுல வாடு, எங்க வந்து யாரு கிட்ட? பெரியது கேட்கும் எரிதவள் வேலோ. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா. இவன் ரொம்ப நல்லவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டான். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ் கார்ட்டூன் ஸ்டுடியோ ஜூவில் உள்ள அனைத்து வகை விலங்குகளும் சில மர்ம நபர்களால் திறந்து விடப்பட்டதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. அந்த ஜூவினுள் உள்ள அனைத்து காட்டு விலங்குகளும் பக்கத்து ஊருக்கு சென்று அங்கே குடியிருக்கும் மக்களை அச்சுறுத்துவதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனை அறிந்த வனத்துறையினர் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று அனைத்து விலங்குகளையும் சிறைப்பிடித்து விட்டனர். ஏது இந்த ஜூவா? நேத்து தானே இந்த ஜூக்கு போயிட்டு வந்தோம். அம்மா அம்மா அம்மா, பாட்டி அப்பா எல்லாரும் இங்க வாங்க. அம்மா பாட்டி எல்லாரும் இங்க வாங்க. என்ன ஆச்சு பாட்டிமா? என்ன விஷயம்? பாட்டிமா எல்லாரும் அந்த நியூஸை பாருங்க. தமிழ் கார்ட்டூன் ஸ்டுடியோ ஜூவினில் உள்ள அனைத்து வகையான காட்டு விலங்குகளும் மர்ம நபர்களால் திறந்து விடப்பட்டது. நல்ல வேலை, நேத்து ராத்திரியே நாம அங்கிருந்து தப்பிச்சு வந்தது நல்லதா போச்சு. இல்லனா ஜூல இருக்கிற சிங்கம் புலி கிட்ட மாட்டி இருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை, ஐஸ்வர்யா ராயி ஐஸ் விக்கிற ராயின்னு சொல்லி அந்த வேலைக்காரி நம்மள பத்திரமா இங்க கூட்டி வந்துட்டா. Yes, thank God, we finally escaped. என்ன எல்லாரும் குசு குசுன்னு உட்கார்ந்து என்ன செய்தி பார்த்துட்டு இருக்காவ? எனினும் அனைத்து விலங்குகளும் கைப்பற்றிய நிலையிலும் அந்த பூனையில் உள்ள ராசியான டவுசர் மாட்டின பூனை மட்டும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என்னது, பூமாரி வீட்டு பூனையா? ஜூவினுள் உள்ள அனைத்து காட்டு விலங்குகளையும் வனத்துறையினர் கைப்பற்றிவிட்டனர். ஆனாலும் அந்த டவுசர் போட்ட பூனை மட்டும் எவர் கண்ணிலும் தென்படவில்லை. எனவே அந்த பூனையை பற்றிய தகவல் தங்களுக்கு ஏதாவது அறிந்தால் கீழே தெரியும் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். தமிழ் கார்ட்டூன் செய்திகள் பார்த்தமைக்கு நன்றிகள். சாதாரண டவுசர் மாட்டின பூனையா வனவீசி தேடுறானுவலாம். தப்பிச்சு போன அந்த டவுசர் மாட்டின பூனை எங்க போய் ஒளிஞ்சிருக்கோம்? எங்கேயாச்சும் எதுக்குள்ளேயோ இடுக்குல போய் படுத்து தூங்கிட்டு இருக்கோம். மாரியம்மா மாரியம்மா அம்புட்டு துணியும் மடிச்சு வச்சாச்சு. யாய் பூமாரி வீட்டு பூனை, நீ இங்க என்ன செய்யறா? உன்னை வேற யாராச்சும் பாத்திர போறாவ. யாய் என்னாச்சு? ஏன் சோகமா இருக்கா?
உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பூனையே பிடிக்காத இந்த பூமாரி வீட்டுக்குள்ள வந்திருப்பா. பறந்து வெளியே போ. பூமாரி உன்னைய தூக்கி போட்டுட்டாளா? அதான் சோகமா இருக்கியோ? இங்க பாரு பூனை, உனக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன். பூமாரி உனக்கு பதிலா ஒரு நாயை வளர்க்காயா? அதே மாதிரி தான் நான் கட்டின புருஷன் வேற ஒருத்திய கட்டிட்டு கூட்டந்திருக்கான். இப்ப பாரு, என்னைய வீட்டோட சொந்தக்காரியா இருக்க வேண்டியனா வீட்டோட வேலைக்காரி மாதிரி எல்லா வேலையும் நான் செஞ்சிட்டு இருக்கேன். ஆனா ஒண்ணு, நம்ம 2 பேருக்குமே இந்த நிலைமைனா அந்த பண்ணு மேலையும் குத்தீஸ்வரர் தம்பியும் எந்த நிலைமையில இருக்காவளோ தெரியல. கவலைப்படாதல பூனை, நம்ம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்னா சந்திச்சு பேய் பாசால உருவாகின இந்த பிரச்சனையை எல்லாரும் சேர்ந்து முடிப்போம். நான் சொன்னதை யாரும் மறந்துடாதீங்க. எங்க போனாலும் நம்ம எல்லாரும் ஒட்டுக்கா ஒரு இடத்துல சந்திக்கணும்.